السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த பல காலமாக கூறப்பட்டு வருகின்ற பத்ரி சஹாபாக்களின் குறிப்பையே இன்றும் நான் எடுத்துரைப்பேன். இன்று ஹஸ்ரத் கத்தாதா பின் நோமான் அன்சாரி சஹாபியை பற்றி முதலில் கூறப்படும். கத்தாதா அவர்கள் அன்சார் கோத்திரத்தின் ஹஜ்ரஜ் குடும்பமான பனு ஜஃபரை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னாரின் தந்தை பெயர் நோமான் பின் ஜைத் ஆகும். மேலும் தாயாரின் பெயர் அனீசா பின் கைஸ் ஆகும். ஹஸ்ரத் கத்தாதாவின் சுட்டுப்பெயர் அபு உமர் என்பது மட்டுமல்லாமல் அபு அம்ரு மற்றும் அபு அப்துல்லா என்றும் கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் கத்தாதா ஹஸ்ரத் அபு சயீத் குத்ரி அவர்களின் தாய்வழி சகோதரர் ஆவார்கள். ஹஸ்ரத் கத்தாதா அவர்களுக்கு 70 அன்சாரி சஹாபாக்களுடன் பைத்தே ஒக்குபாவில் பங்கு பெறும் நற்பாக்கியம் கிடைத்திருந்தது. எனினும் மற்றொரு அறிவிப்பான அல்லாமா இப்னு இஸ்ஹாக்கின் அறிவிப்பு இவ்வாறும் உள்ளது: உக்குபாவில் பெற்ற அன்சாரி சஹாபாக்களில் அன்னார் கிடையாது என்று அதில் அன்னார் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹஸ்ரத் கத்தாதா ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட அம்பு எய்தும் வீரர்களை சார்ந்தவராக இருந்தார். பதர், உஹத், அஹல் மற்றும் அதன் பிறகான ஏனைய அனைத்து போர்களிலும் அன்னார் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இணைந்து பங்கு பெறும் நற்பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். உஹது போர் நாளன்று ஹஸ்ரத் கத்தாதா அவர்களின் கண்ணின் மீது அம்பு ஒன்று பட்டது. அதனால் அன்னாரின் கண்ணின் விழி வெளியே வந்துவிட்டது. அன்னார் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று கூறினார்கள்: அல்லாஹ்வின் தூதரவர்களே, இந்த அம்பு என் மீது பட்டது, அதனால் எனது கண்விழி வெளியே வந்துவிட்டது. நான் என் மனைவியை மிகவும் நேசிக்கின்றேன். அவர் எனது கண்ணை இவ்வாறு பார்த்தால் அவர் என்னை வெறுக்க தொடங்கி விடுவாரோ என்று நான் அஞ்சுகின்றேன் எனவும் அன்னார் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரத்தால் அந்த விழியை திரும்ப அதன் இடத்தில் பதித்து விட்டார்கள். அது சரியான இடத்தில் நிலை பெற்றுவிட்டது. மேலும் அன்னாருக்கு கண் பார்வையும் திரும்பியது. முதுமையிலும் கூட 2 கண்களில் அந்த கண் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் சரியானதாகவும் இருந்தது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கண்ணில் தனது உமிழ்நீரை தடவினார்கள். அதன் விளைவாக 2 கண்களில் அந்த கண் மிகவும் அழகு வாய்ந்ததாக ஆகிவிட்டது. ஹஸ்ரத் கத்தாதா அவர்கள் சுயமே அந்த சம்பவத்தை விளக்கமாக அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வில் ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அதனை உஹது போர் நாளன்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். நான் அதன் மூலமாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு நின்று கொண்டு அம்பை எய்து கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கென்றால் வில்லின் கயிறு அறுந்து போனது. அதன் பிறகும் நான்
ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்திற்கு முன்னால் நின்று கொண்டேன். பொதுவாக ஹஜ்ரத் தல்ஹா அவர்களை பற்றி கூறப்படுவதுண்டு. ஆனால் தான் முன் நின்றதாக அன்னார் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, எந்த அம்பு வந்தாலும் நான் எனது தலையை அதற்கு முன்னால் வைத்து விடுவேன். இவ்வாறு நான் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தின் கேடயமாகிவிட வேண்டும் என்பதற்காக நான் அவ்வாறு செய்தேன். இதற்கிடையில் ஓர் அம்பு எனது கண்ணில் வந்து பாய்ந்தது. அதனால் எனது கண்ணிலிருந்து விழி பிதுங்கி எனது கன்னத்திற்கு வந்துவிட்டது. மேலும் படையும் சிதறுண்டது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், நான் எனது கரத்தால் அந்த விழியை பிடித்துக் கொண்டேன். அதன் மீது என் கரத்தை வைத்தவனாக ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றேன். அதனை அங்கேயே எடுத்துக்கொண்டு சென்றேன். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கரங்களில் அதனை கண்டபோது அன்னாரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மேலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவே, கத்தாதா தனது முகத்தின் மூலமாக உனது நபியின் முகத்தை பாதுகாத்துள்ளார். எனவே நீ அவரது இந்த கண்ணை 2 கண்களிலும் மிக அழகு வாய்ந்ததாகவும் மிகவும் பார்வை கொண்டதாகவும் ஆக்கிவிடுவாயாக என்று துவா செய்தார்கள். எனவே 2 கண்களில் அந்த கண் மிகவும் அழகு வாய்ந்ததாகவும் பார்வையின் அடிப்படையில் அந்த கண் மிகவும் கூர்மையானதாகவும் இருந்தது. இதனை அன்னார் சுயமாகவே அறிவித்துள்ளார்கள். தனது மனைவியின் மீது அன்பு இருந்தது. மனைவி என்னை வெறுத்து விடுவார் என்றெல்லாம் அறிவிப்பில் எழுதப்படவில்லை. முதலில் கூறிய சம்பவத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதியுள்ளனர். அதாவது சம்பவத்தில் சுவாரஸ்யம் ஏற்படுவதற்காக அல்லது வேறு ஏதோ காரணத்திற்காக இந்த விஷயத்தை இந்த சம்பவத்தில் அவர்கள் இணைத்துக் கொண்டனர். எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பில் மனைவி தொடர்பான விஷயம் எதுவும் வரவில்லை. ஆனால் போரின் போது கண் வெளியே வந்துவிட்டது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை திரும்ப அந்த இடத்திலேயே வைத்து விட்டார்கள். அது மீண்டும் சரியான நிலையை அடைந்தது. அவரது கண் பார்வை மேலும் நல்லதாக ஆனது. அதன் காரணமாக பிற்காலத்தில் ஹஜ்ரத் கத்தாதா அவர்கள் கண்ணுடையவர் என்ற சுட்டுப்பெயரால் மிகவும் பிரபல்யமாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் கத்தாதா அகழ் போர் மற்றும் ஏனைய அனைத்து போர்களும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து பங்கு பெற்றார்கள். மக்கா வெற்றியின் போது பனு ஜஃபர் கோத்திரத்தின் கொடி ஹஜ்ரத் கத்தாதா அவர்களின் கரத்தில் இருந்ததாக வருகின்றது. ஹஜ்ரத் கத்தாதா அவர்கள் தமது 65வது வயதில் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டில் மரணமடைந்தார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் மதினாவில் அன்னாரின் ஜனாசா தொழுகையை தொலைவைத்தார்கள். அன்னாரின் தாய் வழி சகோதரர் ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி மற்றும் முஹம்மது பின் முஸ்லிம் மற்றும் ஹாரிஸ் பின் ஹசாமா ஆகியோர் கபரில் இறங்கினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் அவர்களும் மண்ணறையில் இறங்கிய நபர்களில் ஒருவராவார்கள். ஹஜ்ரத் கத்தாதா அவர்களின் மகன் பேரன்களில் ஒருவரின் பெயர் ஆசிம் பின் உமர் ஆகும். அவர் குடும்பங்கள், கோத்திரங்கள் மற்றும் வாரிசுகளை பற்றிய அறிவு புலமை பெற்றவராக இருந்தார். அவரிடமிருந்து அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ஏராளமான அறிவிப்புகளை செய்துள்ளார். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வில் ஒன்று வந்தது. அதன் பெயர் குத்தூன் ஆகும். மேலும் அம்புகள் தயாரிக்கப்படும் நபா என்ற மரத்தால் அது தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த வில்தான் உஹது நாளன்று கத்தாதா அவர்களின் கரத்தில் அதிகமான பயன்பாட்டின் காரணமாக உடைந்து போனது. ஹஜ்ரத் கத்தாதா பின் நோமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்சார்களில் பனு உபைரக் என்று அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தது. அதில் பஷீர், புஷைர் மற்றும் முபஷிர் என 3 சகோதரர்கள் இருந்தனர். புஷைர் என்பவன் நயவஞ்சகனாக இருந்தான். அவன் கவிதைகள் கூறி வந்தான். கவிதைகள் மூலமாக ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களை கிண்டல் செய்து வந்தான். அவன் வெளிப்படையில் முஸ்லீமாக இருந்தான். ஆனால் அவனது சில செயல்கள் அவ்வாறு இருக்கவில்லை. இன்னென்ன அரபிகள் சஹாபாக்களை பற்றி இப்படியெல்லாம் கூறுகின்றனர் என தமது கவிதைகளில் கூறுவான். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் அந்த கவிதைகளை கேட்டபோது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக
இது தீய உள்ளம் கொண்ட இப்னு உபைரைக் கூறிய கவிதைகளாகும் என சஹாபாக்கள் கூறினர். அந்த தீயவர்கள் அறிவீனமான காலத்திலும் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் வறுமையிலும் பசி பட்டினியிலும் இருந்தார்கள். அவர்களிடத்தில் எந்த மாறுதலும் ஏற்பட்டிருக்கவில்லை. வேலை எதுவும் செய்யாமல் சும்மா இருந்து வந்தார்கள். எந்த உழைப்பையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் மிக வறுமையில் இருந்தார்கள். தொடர்ந்து அன்னார் அறிவிக்கின்றார்கள், மதீனாவில் பொதுவாக மக்கள் பேரிச்சம்பழம் மற்றும் கோதுமையையே உணவாக உண்டு வந்தனர். தானியங்களின் வியாபாரி எவராவது சிரியாவிலிருந்து வெள்ளை நிற கோதுமையை கொண்டு வந்தால் அரைக்கப்பட்ட மெல்லிய கோதுமையை செல்வந்தரான நபர்கள் அந்த நபரிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்வார்கள். மேலும் அதனை தங்களது சிறப்பான உணவாக வீட்டில் ஆக்கிக் கொள்வார்கள். ஆனால் அந்த நபரின் மனைவி மக்கள் பேரிச்சம்பழத்தையும் சாதாரண கோதுமையுமே உணவாக உண்டு வருவர். கூறுங்கள், ஒருமுறை என்ன நடந்ததென்றால், ஒரு தானிய வியாபாரி சிரியாவிலிருந்து வந்திருந்தார். அப்போது எனது சிறிய தந்தை ரிஃபா பின் ஜயித் அவர்கள் ஒரு மூடை அந்த வெள்ளை நிற மைதாவினை விலைக்கு வாங்கினார்கள். மேலும் அதனை தனது குடோனில் வைத்து விட்டார்கள். அங்கு ஆயுதங்களும் வாள்களும் இரும்பு அணிகலன்களும் வைக்கப்பட்டிருந்தன. அன்னார் மீது அநீதிழைக்கப்பட்டதாக அன்னார் கூறினார்கள். அந்த குடோனில் கொள்ளையடிக்கப்பட்டது. சுவரை உடைத்து உள்ளே திருடர்கள் நுழைந்தனர். ரேஷன் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் அனைத்தையும் திருடப்பட்டன. காலை நேரத்தில் எனது சிறிய தந்தையார் என்னிடம் வந்து கூறினார்கள், எனது அண்ணன் மகனே, இன்று இரவு என் மீது பெரும் அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. நமது குடோனில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நமது ரேஷன் பொருட்களும் ஆயுதங்கள் அனைத்தும் திருடப்பட்டு விட்டன என்று கூறினார்கள். நாங்கள் தெருவாசிகளிடம் அறிந்து கொள்ள முயற்சி செய்தோம். மேலும் மக்களிடம் விசாரித்தோம். அப்போது நாங்கள் பனு உபைரைக்கை இன்று இரவு பார்த்தோம். அவர் நெருப்பை மூட்டி வைத்தார். உங்களது உணவின் மீதே அவர் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார் என்பது எங்களது எண்ணமாகும் என மக்கள் எங்களிடம் கூறினர். அதாவது திருடப்பட்ட பொருளை உண்டு கொண்டு அவர் இருந்தார் என்பது அதன் பொருளாகும். நாங்கள் தெருவாசிகளிடம் விசாரித்துக் கொண்டிருந்த போது பனு உபைரக் கூறினான், அல்லாஹின் மீது ஆணையாக லுபைத் பின் சஹல்தான் திருடியிருப்பார் என நாங்கள் கருதுகிறோம் என அவன் கூறினான். அதாவது தான் குற்றம் செய்துவிட்டு வேறொரு நபர் மீது பழி சுமத்தி விட்டான். அறிவிப்பாளர் கூறுகின்றார், லுபைத் எங்களில் ஒரு சாலிகான மனிதராவார். மேலும் அவர் முஸ்லிமாகவும் இருந்தார். தன் மீது பனு உபைரை திருட்டு பழி சுமத்தியுள்ளார் என்பது அவருக்கு தெரிய வந்தபோது அவர் தனது வாளை உருகி, நான் திருடனா கேட்டார். இறைவன் மீது ஆணையாக, ஒன்று இந்த வாள் உம்மீது பாயும், அல்லது நீ திருட்டை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என கூறினார்கள். இவ்வாறு அன்னார் மிக கோபத்துடன், இப்படித்தான் தீர்மானிக்கப்படும் என கூறினார்கள். அப்போது, சகோதரரே, உங்களது வாளை விலக்கி வையுங்கள். நீங்கள் திருடர் அல்ல. நீங்கள் மிகவும் நல்ல மனிதராவீர்கள் என்பதே எமது நம்பிக்கையாகும் என மக்கள் கூறினர். நாங்கள் தெருவாசிகளிடம் மேலும் விசாரித்த போது பனு உபைரைக் தான் திருடர் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் எஞ்சியிருக்கவில்லை. அப்போது எனது சிறிய தந்தையார் அவர்கள், எனது அண்ணன் மகனே, நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று நடந்த சம்பவத்தை பற்றி கூறினால் எனது பொருள் எனக்கு ஒருவேளை திரும்ப கிடைத்து விடலாம் என என்னிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் கத்தாதா பின் நோமான் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அதனை கேட்டுவிட்டு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றேன். மேலும் நமது மக்களில் ஒரு குடும்பத்தினர் அநீதி இழைத்துள்ளனர். அவர்கள் எனது சிறிய தந்தையாரான ரிஃபா பின் ஜயிதின் வீட்டிற்கு சென்று அன்னாரின் குடோனிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் ரேஷன் பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். எங்களது ஆயுதங்கள் எங்களுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் என நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூறினேன். ரேஷன் பொருட்கள் அல்லது தானியத்தை பொறுத்தவரை அது எங்களுக்கு தேவையில்லை என்றும் நான் கூறிவிட்டேன். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இது தொடர்பாக ஆலோசனை செய்துவிட்டு ஒரு தீர்ப்பை வழங்குவேன் என்று கூறினார்கள். இவ்விஷயம் பனு உபைரைக்கு செவியுற்றதும் தனது சமுதாயத்தின் உசைர் பின் உர்வா என்ற நபரிடத்தில் சென்றார்கள். அவர் இந்த நபர்களிடத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பேசினார். தெருவாசிகளில் சிலரும் அவருடன் இவ்விவகாரத்தில் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கத்தாதா பின் நோமான் மற்றும் அன்னாரது சிறிய தந்தை இருவரும் முஸ்லிமும்
நன்மக்களுமான எமது மக்களில் ஒரு குடும்பத்தினர் மீது எந்த சாட்சியும் ஆதாரமுமின்றி திருட்டுப்படி சுமத்துகின்றனர் என கூறினார். ஹசரத் கத்தாதா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று அன்னாரிடம் இது பற்றி பேசினேன். அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஸ்லிம் மற்றும் நன்மக்கள் என கூறப்படும் ஒரு குடும்பத்தினர் மீது நீங்கள் திருட்டுப்படி சுமத்தியுள்ளீர்கள். மேலும் உங்களிடத்தில் அதற்கான சாட்சியம் மற்றும் ஆதாரமும் எதுவும் இல்லை என்று என்னிடம் கூறினார்கள். ஹசரத் கத்தாதா கூறுகின்றார்கள், நான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து திரும்பிவிட்டேன். அன்னார் நல்லியல்பு கொண்ட மனிதராக மிகவும் நல்லவராக இருந்தார்கள். ஹசரத் கத்தாதா கூறுகின்றார்கள், நான் திரும்பி வந்துவிட்டேன். எனினும் நான் எனது செல்வத்தை இழந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இவ்விவகாரம் தொடர்பாக நான் எதுவும் பேசியிருக்க கூடாது என எனது உள்ளம் எண்ணியது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை கேட்டுவிட்டு நான் இன்றி அன்னாருக்கு துன்பம் கொடுத்து விட்டேன் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. எனது செல்வம் கிடைக்காமல் போயிருந்தாலும் பரவாயில்லை, நான் இதனை பேசியிருக்க கூடாது என நான் எண்ணினேன். பின்னர் எனது சிறிய தந்தை என்னிடம் வந்து, எனது அண்ணன் மகனே, நீ இவ்விவகாரத்தில் வரை என்ன செய்துள்ளாய் என கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய பதிலை அன்னாரிடம் கூறிவிட்டேன். அப்போது அன்னார், அல்லாஹ்வே நமது உதவியாளனாவான் என்று கூறினார்கள். நாங்கள் இவ்வாறு கூறி சில காலமே கழிந்திருக்கும். அப்போது இந்த வசனம் இறங்கியது. இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாசி பிமா அராகல்லாஹ் வலா தகுல் லில் காயினீன ஹஸீமா. நாம் உமக்கு கற்றுத்தந்ததை கொண்டு மக்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக நிச்சயமாக நாமே உண்மையை கொண்டு வேதத்தை உமக்கு இறக்கினோம். நீர் நம்பிக்கை துரோகிகளுக்காக வாதாட வேண்டாம். ஹாயினீன் நம்பிக்கை துரோகிகள் என்பதன் பொருள் இங்கு பனு உபைரக் ஆவார் என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. மேலும் வஸ்தக்ஃபிரில்லா இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருவீராக, நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வலா துஜாதில் அனில்லதீன யஹ்தானூன அன்ஃபுஸஹும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான கவ்வானன் அஸீமா யஸ்தக்ஃபூன மினன் நாஸி வலா யஸ்தக்ஃபுன மினல்லாஹி வஹுவ மஅஹும் இஸ் யுபய்யிதூன மா லா யர்லா மினல் கவுல் வகான அல்லாஹு பிமா யஅமலூன முஹீதா ஹா அன்தும் ஹாஉலாஇ ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வமன் யுஜாதிலுல்லாஹ அன்ஹும் யௌமல் கியாமத்தி அம்மன் யகூனு அலைஹிம் வகீலா வமன் யஅமல் சூஅன் அவ் யலிம் நஃப்ஸஹு சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ யஜிதல்லாஹ கஃபூரர் ரஹீமா. தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்பவர்களின் சார்பாக நீர் வாதாட வேண்டாம். நிச்சயமாக நம்பிக்கை துரோகிகளையும் பெரும் பாவிகளையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அவர்கள் மக்களிடமிருந்து மறைந்து கொள்ள விரும்புகின்றனர். அல்லாஹ்விடமிருந்து மறைந்து நாடவில்லை. ஆனால் அவன் விரும்பாதவை பற்றி சூழ்ச்சி செய்வதில் அவர்கள் இரவை கழிக்கும் போது கூட அவர்கள் மக்களிடமிருந்து மறைந்து கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து ஒருபோதும் மறைந்து கொள்ள முடியாது. அவன் விரும்பாதவை பற்றி சூழ்ச்சி செய்வதில் அவர்கள் இரவை கழிக்கும் போது கூட அல்லாஹ் அவர்களுடன் இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கறிபவனாவான். தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக இவ்வுலக வாழ்க்கையில் வாதிடுவோர் நீங்கள். ஆனால் மறுமை நாளில் அவர்களாக அல்லாஹ்விடம் வாதிடுபவரோ அவர்களின் பாதுகாவலராக இருப்பவரோ எவர்? ஒருவர் தீமை செய்யவோ தமக்கு தாமே தீங்கிழைக்கவோ செய்த பின்னர் அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோரினால் அல்லாஹுவை மிக்க மன்னிப்பவனாகவும் மேலும் கருணை காட்டுபவனாகவும் அவர் கண்டுகொள்வார். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வமை யக்ஸிப் இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி வகானல்லாஹு அலீமன் ஹகீமா வமை யக்ஸிப் ஹதீயத்தன் அவ் இஸ்மன் சும்ம யர்மி பிஹி பரீஅம் ஃபகத் இஹ்தமல புஹ்தானம் வ இஸ்மம் முபீனா. பாவம் செய்யும் ஒருவர் அச்செயலை தமக்கெதிராகவே செய்கின்றார். அல்லாஹ் நன்கு அறிபவனும் நுண்ணறிவுடையவனும் ஆவான். ஒருவர் ஒருவரையோ பாவத்தையோ செய்துவிட்டு அதனை குற்றமற்ற ஒருவரின் மேல் சுமத்தினால் நிச்சயமாக
அவர் பொய் குற்றச்சாட்டையும் தெளிவான பாவத்தையும் சுமக்கின்றார். இந்த வசனங்களில் பனு உபைரை கூறிய கூற்றினை செய்கையாக கூறப்பட்டுள்ளது. அதாவது, இந்த திருட்டை லபீத் பின் சஹல்தான் செய்திருப்பார் என எங்களுக்கு தோன்றுகின்றது என அவன் கூறியிருந்தான். அதுவே இவ்வசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பின்னர் அல்லாஹ் கூறுகின்றான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக வரஹ்மது லஹம்மத் தாயிஃபத்து மின்ஹும் அய்யுலில்லூக வமா யுலில்லூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யலுர்ரூனக மின் ஷை வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபதுலுல்லாஹி அலைக மா லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மாரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ் وَمَن يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் உம்மிடத்து இல்லாதிருந்திருப்பின் எதிரிகள் வெற்றி பெற்றிருப்பர். ஏனெனில் அவர்களில் ஒரு பிரிவினர் உம்மை அழித்துவிட நாடினர். அவர்கள் தங்களையே தவிர வேறெவரையும் அழிப்பதில்லை. அவர்கள் உமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அல்லாஹ் உம்மிடத்து வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கி நீர் அறியாதவற்றை உமக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹுவின் மாபெரும் அருள் மீது உள்ளது. தர்ம செயல்களையோ நற்காரியங்களையோ மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதைக் கொண்டு ஏவுகின்றவர்களின் ஆலோசனைகளை தவிர்த்து அவர்களின் ஆலோசனைகளுள் பெரும்பாலானவற்றில் எந்த நன்மையும் இருப்பதில்லை. அல்லாஹுவின் விருப்பத்தினை பெறுவதற்காக அதனை செய்பவருக்கு நாம் மிக விரைவில் மகத்தான நற்பலனை வழங்குவோம். ஆக இவ்வசனங்களுக்கு எவ்வாறிருப்பினும் இன்னும் நிறைய விளக்கங்கள் உள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பான பொருள் எடுக்கப்பட்டால், இந்த வசனங்கள் இறங்கிய சிறிது காலத்திற்கு பிறகு இந்த அனைத்து வசனங்களும் நமது விவகாரம் தொடர்பாகவே இறங்கியுள்ளன என அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எண்ணினர். அல்லாஹ் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதன் உண்மைத்துவத்தை தெளிவுபடுத்திவிட்டான். எனவே அதன் பிறகு அதன் தாக்கமே எப்படி ஏற்பட்டதென்றால், பனு உபக் என்ற எந்த நபரின் மீது திருடி இருப்பார் என்ற சந்தேகம் இருந்ததோ அவர்கள் இவ்வசனங்கள் தம்மை குறித்ததே ஆகும் என்பதை புரிந்து கொண்டனர். அவர்கள் தனது திருட்டை ஒப்புக்கொண்டனர். ஆயுதங்களை ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எடுத்து வந்தனர். பின்னர் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் உரிமையாளரான ரிஃபாவிடம் அதனை ஒப்படைத்து விட்டார்கள். ஹஸரத் கத்தாதா கூறுகின்றார்கள், எனது சிறிய தந்தை முதியவராக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அறிவீனமான காலகட்டத்தில் அன்னாரின் கண் பார்வை மங்கி இருந்தது. அன்னாரின் ஈமானில் குறைபாடு உள்ளது என நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எனது சிறிய தந்தையாரிடம் சென்றபோது அன்னார், எனது அண்ணன் மகனே, இதனை நான் அல்லாஹின் வழியில் தர்மம் செய்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டார்கள். அப்போது எனக்கு தெரிய வந்தது. மேலும் எனது சிறிய தந்தை மிக உறுதியுடனும் சரியாகவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்றும் நான் புரிந்து கொண்டேன். மேலும் அன்னாரின் ஈமான் உறுதியானது அல்ல என நான் வீணாக சந்தேகம் கொண்டேன் என்பதும் எனக்கு புரிந்தது. திருக்குர்ஆனின் வசனங்கள் இறங்கியதும் அவர்களின் ஒரு சகோதரரான புஷைர் என்பவன் இணை வைப்பருடன் சேர்ந்து கொண்டான். மேலும் சலாஃபா பின்த் சாத் என்பவரிடம் சென்று தங்கினான். புஷைரிடம் நயவஞ்சகத்தன்மை இருந்ததாக ஏற்கனவே கூறியிருந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் இறங்கியது. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. إِنَّ اللَّهَ لَا يَغْفِرُ أَن يُشْرَكَ بِهِ وَيَغْفِرُ مَا دُونَ ذَلِكَ لِمَن يَشَاءُ وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا. நேரடி தமக்கு தெளிவாக தெரிந்த பின்னர் இத்தூதரை எதிர்த்தும் நம்பிக்கை கொண்டோருடைய வழியை தவிர்த்தும் வேறொரு வழியை பின்பற்றுகின்றவரை நாம் அவர் செல்லும் வழியிலேயே அவரை செல்லவிட்டு அவரை நரக நெருப்பில் போடுவோம். அது மிக கெட்ட தங்குமிடமாகும். அல்லாஹ் தனக்கு இணையாக எதையும் ஆக்கிக் கொள்வதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதைவிட குறைந்ததை தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அல்லாஹுக்கு எதையாவது இணையாக ஆக்குகின்றவன் நேரான பாதையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டான் என புரிந்து கொள்வீராக. அல்லாஹுக்கு எதையாவது இணையாக ஆக்குகின்றவன் நேரான பாதையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டான். சலாஃபா என்ற இணை வைப்பவருடன் சென்று தங்கிய போது
அந்த அதாவது புஷைர் என்ற அந்த நபர் இஸ்லாத்தை விட்டு விலகிவிட்டார். அப்போது ஹசரத் ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்கள் தனது சில கவிதைகளின் மூலம் அவரின் துர்பாக்கியத்தை விளக்கி கூறினார்கள். இதை கேட்ட சலாஃபா பின் என்ற அந்த பெண்மணி அந்த நபரின் பொருளை சுமந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார். மேலும் அதனை ஒரு மைதானத்தில் வீசிவிட்டு வந்துவிட்டார். பின்னர் அவனிடம், நீ எனக்கு ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்களின் கவிதையையே அன்பளிப்பாக வழங்கிவிட்டீர். அதாவது அவர் உனக்காக இந்த கவிதைகளை எழுதினார், அதனால் நானும் அதில் கொண்டேன். உன்னால் எனக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. எனவே நான் உனது பொருட்களை இங்கு வைக்க மாட்டேன் என அந்த பெண்மணி கூறிவிட்டார். எனவே அந்த நயவஞ்சகன் அல்லது இணை வைப்பவனின் முடிவு இவ்வாறாயிற்று. பின்னர் ஹசரத் அபு சயீத் குத்ரியிடம் இருந்து ஒரு அறிவிப்பு இவ்வாறுண்டது. அதாவது ஹசரத் கத்தாதா பின் நோமான் அவர்கள் ஒருமுறை அதிகாரம் இஹ்லாஸை இரவு முழுவதும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அது பற்றி ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கூறப்பட்ட போது, எந்த வல்லமையின் கரத்தில் எனது உயிர் உள்ளதோ அவனது ஆணையாக அதிகாரம் இஹ்லாஸ் திருக்குரானின் பாதி அல்லது மூன்றில் ஒரு பங்காகும் என ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது அல்லாஹ்வின் ஏகத்துவம் தான் உண்மையான திருக்குரான் ஆகும். மேலும் திருக்குரானில் அதற்கான போதனை இயங்கப்பட்டுள்ளது. அபு சல்மா அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் அபு ஹுரைரா எங்களிடம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீசுகளை கூறி வந்தார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளன்று ஒரு நேரம் வருகின்றது, ஒரு முஸ்லிம் தொழுது கொண்டிருக்கும் நிலையிலும் அல்லாஹ்விடம் நன்மையை வேண்டுபவராகவும் அந்த நேரத்தை கடந்தால் அல்லாஹ் அவர் வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக அவருக்கு வழங்கி விடுவான். மேலும் ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் தனது கரத்தால் அது மிக குறுகிய நேரமாகும் என்று சைகை செய்து எங்களிடம் கூறினார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைராவின் மரணம் நிகழ்ந்ததும் அறிவிப்பாளர் கூறுகின்றார், இறைவன் மீது ஆணையாக நான் ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி அவரிடத்தில் சென்றால் அவரிடம் நிச்சயமாக அந்த நேரத்தை குறித்து கேட்பேன் என நான் எனது உள்ளத்தில் எண்ணம் கொண்டேன். அவர்கள் ஒருவேளை அது குறித்து அறிந்திருக்கலாம் எனவும் நான் எண்ணியிருந்தேன். எனவே ஒருமுறை நான் அன்னாரிடம் சென்றேன். அப்போது அன்னார் சில கம்புகளை சீர் செய்து கொண்டிருந்தார்கள். அபு சயீத் அவர்களே, இது என்ன தடிகள் என நான் அவரிடம் கேட்டேன். இவை எப்படிப்பட்ட தடிகள் என்றால், அல்லாஹ் இதில் நமக்கு பரக்கத்தை வைத்துள்ளான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மிகவும் விரும்பினார்கள். இதனை பிடிக்கொண்டு அன்னார் சென்று வந்தார்கள். நாங்கள் அதனை சீராக்கி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு சென்று வந்தோம் எனவும் அன்னார் கூறினார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் கிப்லாவின் திசையில் எச்சில் துப்பப்பட்டிருப்பதை கண்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தில் இருந்த அந்த குச்சிகளில் ஒரு குச்சியை கொண்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தில் இந்த குச்சிகளில் ஒரு குச்சி இருந்தது. அன்னார் அதனை கொண்டு சுத்தப்படுத்தியவாறு கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கும் நிலையில் முன்னோக்கி துப்ப வேண்டாம். ஏனென்றால் அவரது இறைவன் அவருக்கு முன்னால் இருக்கின்றான். அல்லாஹுவின் முன் ஆஜராகி இருக்கும் போது முன்னோக்கி உமிழாதீர்கள். எனது கருப்படி அப்போது கட்டளைகள் முழுமையாக இறங்கி இருக்கவில்லை. எனவேதான் இடது பக்கமோ அல்லது கால்களுக்கு கீழோ துப்புங்கள் என இந்த அறிவிப்பில் வந்துள்ளது. இந்த அறிவிப்பு புகாரியிலும் இடம்பெற்றுள்ளது. அக்காலத்தில் சாதாரண மண் நிறைந்த இடமாகவே பள்ளிகள் இருந்தது. பிறகு மண் போட்டு மூடி எச்சிலை சுத்தப்படுத்தி இருப்பார்கள். எனவேதான் கீழே துப்புங்கள் என இங்கு கூறப்பட்டுள்ளது. ஆனால் அசல் அறிவிப்பு ஒன்று உள்ளது. பிற்காலத்தில் சரியான தர்பியத் அவர்களுக்கு ஏற்பட்டது. கட்டளைகளும் முழுமையடைந்திருந்தன. அதில் என்ன உள்ளதென்றால், உங்களிடம் உள்ள போர்வையின் துணி கொண்டு மூக்கையோ அல்லது எச்சிலையோ சுத்தம் செய்யும் தேவை உங்களுக்கு ஏற்பட்டால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் இப்போது பாருங்கள், கைக்குட்டை உள்ளது, டிஷ்யூ பேப்பர் உள்ளன, மேலும் பள்ளிவாசல்களில் விரிப்புகள் எல்லாம் விரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே கீழே துப்புவது ஆகமானது என்பது இதன் பொருள் அல்ல. மாறாக அக்காலத்தில் அது தற்காலிக அனுமதியாக வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக கூறினார்கள், ஒருவேளை மூக்கை சுத்தப்படுத்தவோ அல்லது எச்சில் துப்பவோ உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் போர்வையின் ஒரு முனையை கொண்டு அதனை துடைத்து விடுங்கள். பின்னர் வெளியே சென்று அதை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், அதே இரவில் மிகவும் கனமழை பெய்தது. இஷா தொழுகைக்காக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகை தந்தபோது திடீரென மின்னல் வெட்டியது.
அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வை ஹஜ்ரத் கத்தாதா பின் நோமான் அவர்கள் மீது பட்டது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கத்தாதாவே, இரவின் இந்நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என கேட்டார்கள். அதற்கு அன்னார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்று இஷா தொழுகைக்கு மிக குறைவான மக்களே வருவார்கள் என்பது எனக்கு தெரியும். மழையும் அதிகம் பெய்து வருகின்றது. எனவே நான் கலந்து கொள்ள எண்ணி இங்கு முன்பே வந்துவிட்டேன் என கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தொழுது முடித்து விட்ட பிறகு நான் உங்களை கடந்து செல்லும் வரை காத்திருக்கவும். ஆக தொழுகையை முடித்த பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் கத்தாதா அவர்களிடம் ஒரு ஒன்றினை வழங்கினார்கள். அதை பெற்றுக் கொள்ளுங்கள் எனவும் கூறினார்கள். மேலும் இது உங்களுக்கு 10 அடி முன்பும் 10 அடி பின்பும் ஒளி வழங்கும் எனவும் கூறினார்கள். மேலும் நீங்கள் உங்கள் வீட்டில் நுழைந்தவுடன் அங்கு ஒரு மூலையில் ஏதாவது ஒரு மனிதனின் நிழல் தென்பட்டால் அவன் பேசுவதற்கு முன்பே இந்த தடியை கொண்டு அவனை அடித்து விடுங்கள் எனவும் கூறினார்கள். ஏனெனில் அவன் ஷைத்தானாக இருப்பான் என்றும் கூறினார்கள். ஆக அன்னார் அவ்வாறே செய்தார்கள். அபு சயீத் கூறுகின்றார்கள், இதன் காரணமாகவே நாங்கள் இந்த தடிகளை அதிகமாக விரும்புகின்றோம். இந்த தடிகள் எங்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தடிகளாகும். நாங்கள் சிறப்பான முறையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயன்பாட்டிற்காக அதனை சீராக்கி கொடுத்து வந்தோம். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எங்களிடமே திருப்பி கொடுத்து விடுவார்கள். இன்னும் ஏராளமான பரக்கத் இந்த தடிகளில் உள்ளன. எனவேதான் இதனை நான் சீராக்கி வருகின்றேன் என்று அன்னார் கூறினார்கள். பின்னர் அபு சல்மா கூறுகின்றார்கள், அபு சயீதே, ஹஜ்ரத் அபு ஹுரைரா ஜும்மா நாளன்று வரக்கூடிய நேரம் தொடர்பான ஹதீசுகளை எங்களுக்கு கூறியிருந்தார்கள் என்று நான் கூறினேன். உண்மையில் இது தொடர்பான கேள்வி கேட்கவே அன்னார் அங்கு சென்றிருந்தார்கள். பின்னர் அங்கு தடிகளை அன்னார் சரி செய்து கொண்டிருந்ததால் அது பற்றி பேசத் தொடங்கிவிட்டார்கள். எனவே இப்போது அன்னார் மீண்டும் கேள்வியின் பக்கம் வருகின்றார்கள். அன்னார் அறிவிக்கின்றார்கள், அபு ஹுரைரா அவர்கள் இவ்வாறு ஹதீஸ் ஒன்றை கூறினார்கள். அதாவது, ஜும்மா நாளன்று வருகின்ற துவா ஒப்புக்கொள்ளப்படும் அந்த நேரத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா என கேட்டார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அந்நேரத்தை குறித்து கேட்டேன். அதற்கு எனக்கு முதலில் அந்நேரம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவை போன்று அதுவும் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. பின்னர் நான் அங்கிருந்து புறப்பட்டு ஹஜ்ரத் அப்துல்லா பின் சலாமாவிடம் சென்று விட்டேன் என அபு சலாமா கூறுகின்றார்கள். முஸன்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் ஒரு அறிவிப்பு உள்ளது. அதில் ஜும்மா நாளன்று எந்த நேரத்தை பற்றி கூறப்பட்டுள்ளதோ அந்நேரம் தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட அறிவிப்புகள் உள்ளன. அதில் கூறப்பட்டுள்ள 3 வேறு அறிவிப்புகள் அல்லது விஷயங்கள் நமக்கு தெரிய வருகின்றன. முதலாவதாக, ஜும்மாவிற்கிடையில் அந்த நேரம் வருகின்றது. இரண்டாவதாக, பகலின் இறுதி பகுதியில் அந்த நேரம் வருகின்றது என பல்வேறு அறிவிப்புகள் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. மூன்றாவதாக, அசர் தொழுகைக்கு பிறகு அந்த நேரம் வருகின்றது. எனவே அந்த அறிவிப்புகளை இப்போது இங்கு எடுத்துரைக்கின்றேன். ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளை குறித்து கூறினார்கள். ஒரு முஸ்லிம் அடியார் தொழுது கொண்டிருக்கும் நிலையில் அதனை அடைந்தால் அல்லது அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் எதனை வேண்டினாலும் அது நிச்சயம் அவருக்கு வழங்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஜும்மா நாளன்று வருவதாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கரத்தால் அது மிக குறுகிய நேரம் என்று சைகை செய்து காட்டினார்கள். அதாவது அந்நேரம் மிக குறைவான நேரமாக இருக்கும் என கூறினார்கள். அடுத்து சஹீஹ் முஸ்லிமில் அறிவிப்பு ஒன்று உள்ளது. அபு பரா பின் அபு மூசா அஷி அவரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் என்னிடம், நீங்கள் உங்கள் தந்தையாரிடமிருந்து ஜும்மா நாளன்று வரும் நேரம் குறித்த ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை குறித்து செவியுற்று இருக்கின்றீர்களா என கேட்டார்கள். அதற்கு ஆம் என நான் கூறினேன். அந்த நேரம் என்பது இமாம் அமர்ந்ததிலிருந்து தொழுகையை முடிக்கும் வரையிலான நேரம் என ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என அன்னார் கூறினார்கள். அடுத்து ஒரு அறிவிப்பு, ஹஜ்ரத் அப்துல்லா பின் சலாம் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த போது கேட்டேன், நாம் அல்லாஹ்வின் வேதத்தில் ஜும்மா நாளன்று வருகின்ற ஒரு நேரத்தை பற்றிய குறிப்பை பார்க்கின்றோம். அதில் நம்பிக்கை கொண்ட அடியார் தொழுது கொண்டும் அல்லாஹ்வில் துஆ செய்து கொண்டும் இருக்கின்றார். ஆனால் அவர் அந்நேரத்தை அடையாளம் காணவில்லை. எனினும் அல்லாஹ் அவரது தேவையை முழுமை செய்து வருகின்றான். ஹஜ்ரத் அப்துல்லா கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சைகை செய்தவாறு
அந்த நேரம் சிறிய பகுதி அல்லது குறைந்த நேரம் என கூறினார்கள். பின்னர் நான் அது எந்த நேரம் என கேட்டேன். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பகல் நேரத்தின் இறுதி நேரமாகும் என்று கூறினார்கள். அதாவது சூரியன் மறைவதற்கு சமீபத்தில் உள்ள நேரம் என்று அதன் பொருளாகும். அது தொழுகைக்கான நேரம் இல்லையே என நான் கேட்டேன். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என கூறினார்கள். நம்பிக்கை கொண்ட அடியார் தொழுதுவிட்டு அமர்ந்து விட்டால் பின்னர் தொழுகைக்காக அவர் காத்திருக்கின்ற போது அவர் தொழுகையிலேயே இருக்கின்றார். தொழுகைக்கு பிறகு அவர் திக்ரே இலாஹி இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் அது தொழுகையின் நிலையே ஆகும். மேலும் அதில் துவாவிற்கான நிலையே அவரிடத்தில் ஏற்படும் என்றும் கூறினார்கள். அடுத்து ஒரு அறிவிப்பு ஹஜ்ரத் அபு ஹுரைரா அவரிடமிருந்து வருகின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாள் ஒரு நேரம் வருகின்றது. ஒரு முஸ்லிம் அந்நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை வேண்டியவாறு கடந்தால் அல்லாஹ் அதனை அவருக்கு நிச்சயம் வழங்கி விடுவான். அது அசருக்கு பிறகான நேரமாகும். இங்கு ஜும்மா நாள் என்று அசருக்கு பிறகான நேரம் என அறிவிப்பில் வருகின்றது. இது முஸன்னத் பின் ஹம்பலில் இடம்பெற்றுள்ள அறிவிப்பாகும். அடுத்த ஒரு அறிவிப்பு வருகின்றது. அந்த நேரத்தை குறித்து கேட்கப்பட்டது. அப்போது ஆஹிரு சஆத்துன் நஹார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது அது பகலின் இறுதி பொழுது நேரமாகும். இது தொடர்பாக விளக்கமளித்தவாறு ஓரிடத்தில் தப்சீரில் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள், ஜும்மா மற்றும் ரமலானிற்கும் நெருங்கிய ஓர் ஒப்புமை உள்ளது. அது என்னவென்றால், ஜும்மா துவா ஒப்புக்கொள்ளப்படும் நாளாகும், ரமலானும் துவா ஒப்புக்கொள்ளப்படும் மாதமாகும். ஜும்மா தொடர்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகை தந்து மௌனமாக அமர்ந்து திக்ரேயில் ஈடுபட்டு கொண்டு இமாமிற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் மன நிறைவுடன் குத்துபாவை கேட்டு ஜமாத்தான தொழுகையில் பங்கு பெற்றால் அந்த நபருக்கு இறைவனுடைய சிறப்பான பரக்கத்துகள் கிடைக்கும். மேலும் ஜும்மா நாளன்று ஒரு நேரம் வருகின்றது, அதில் மனிதன் எதுவா செய்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படும். அன்னார் எழுதியுள்ளார்கள், இறை சட்டத்திற்கேற்ப அந்த ஹதீஸிற்கு நிச்சயம் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நடைமுறைக்கும் இறை சட்டத்திற்கும் ஏற்புடைய துவாக்களே இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படும். தவறான வகையிலான துக்கள் எந்நிலையிலும் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வின் நடைமுறைக்கும் ஏற்புடைய மற்றும் ஆகுமான துவாக்களுமே இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படும். ஆயினும் இது மாபெரும் அருட்கொடையாக உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அது சாதாரண காரியமும் அல்ல. ஜும்மா நேரம் சுமார் 2வது பாங்கிற்கு அல்லது அதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு தொடங்கி தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுக்கின்ற வரையிலான நேரமாகும். இந்த 2 நேரத்தையும் சேர்த்துவிட்டால், அதாவது குத்பா சிறியதாக இருந்தால் அந்நேரம் அரை மணி நேரமாகும். ஒருவேளை குத்பா நீண்டதாக இருந்துவிட்டால் அந்நேரம் 1.5 மணி நேரமாக கூட இருக்கலாம். இந்த 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் ஒரு தருணம் இவ்வாறு வருகின்றது. அதில் மனிதன் துவா செய்தால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும். ஆனால் அந்த 90 நிமிட காலத்தில் துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் முதல் நிமிடத்திலா அல்லது 2வது நிமிடத்திலா அல்லது 3வது நிமிடத்திலா என்பது மனிதனுக்கு தெரியாது. எந்த அளவுக்கென்றால் அந்த 90 நிமிட காலத்தில் இறுதி வரை எந்த நிமிடத்தை குறித்தும் அது துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான நேரம் என்று நம்மால் கூற முடியாது. அதாவது ஒரு வகையில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த தருணத்தை 90 நிமிடத்திலும் நாம் வேண்டும். மேலும் எவர் 90 நிமிடம் வரை தொடர்ந்து துவா செய்து கொண்டிருப்பாரோ அவரால் மட்டுமே துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அந்த தருணத்தை தேடுவதில் வெற்றி பெற முடியும். 90 நிமிடம் தொடர்ந்து துவா செய்து கொண்டிருப்பதும் கவனத்தை தொழுகையில் நிலைநாட்டுவதும் அனைவராலும் செய்கின்ற பணி அல்ல, மிக கடினமான வேலையாகும். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியுள்ளார்கள், சில நபர்களால் 5 நிமிடம் கூட தமது கவனத்தை நிலைநாட்ட முடிவதில்லை. உதாரணமாக, நான் தற்போது தொழுகைக்காக இங்கு வந்துள்ளேன். மனிதனும் அங்கும் பார்வையை வீசுகின்றான். நான் குத்பாவிற்கு முன்பு சிலரை கண்டேன். அவர்கள் சுன்னத்துகளை தொழுது கொண்டிருந்தனர். திடீரென அவர்களின் கண்கள் இங்கும் அங்கும் நோட்டமிட்டன. சுன்னத் தொழுவதில் 1.5 நிமிடம் அல்லது 2 நிமிடங்களே ஆகின்றன. ஆயினும் அந்த குறுகிய நேரத்தில் கூட அவர்கள் சில முறை இடப்பக்கமும் சில முறை வடப்பக்கமும் பார்க்கின்றனர். சில முறை இடப்பக்கமும் சில முறை வலப்பக்கமும் பார்த்து கொண்டிருந்தனர். சில முறை பூமியின் பக்கமும் சில முறை வானத்தை நோக்கியும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். 1.5-2 நிமிடத்தில் அவர்களால் கவனத்தை நிலைநாட்ட முடியவில்லை. இந்த நிலை இருக்குமென்றால்
90 நிமிடங்கள் வரை துவா செய்து கொண்டிருப்பதும், திக்ரைலாகி செய்து கொண்டிருப்பதும், கவனத்தை ஒரே பக்கம் நிலைநிறுத்தி வைப்பதும் அவ்வளவு எளிய காரியம் அல்ல. எனவே ஒரு தருணத்தை பற்றி இங்கப்பட்டுள்ளது என்றாலும் அதற்காக தொடர்ந்து கவனத்தை நிலைநாட்டுவது மிக அவசியமாகும். இது மாபெரும் உழைப்பை எதிர்நோக்கும் காரியமாகும். அதற்காக கடும் முயற்சிகளை உங்களுக்கு செய்ய நேரிடும். அது எளிதான காரியமும் அல்ல. நாம் துவா செய்து அது அந்த நிமிடத்தில் கபுலாகி என்பதும் அல்ல. அது எந்த நிமிடம் என்பது மனிதனுக்கு தெரியாது. எனவே அசல் விஷயம் என்னவென்றால் அது எளிதான பணி அல்ல என்று நான் குறிப்பிட்டேன். ஜும்மாவின் பரக்கத்துகளை பெறுவதற்கு பெரும் உழைப்பின் தேவை உள்ளது. நான் குறிப்பிட போகும் இரண்டாவது சஹாபியின் பெயர் அப்துல்லா பின் மலூன் ஆகும். ஹசரத் அப்துல்லா பின் மலூன் அவர்கள் குறைஷிய கோத்திரமான பனு ஜமாலை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் சுஹைலா பின் அபினஸ் ஆகும். அன்னார் ஹசரத் உஸ்மான் பின் மலூன் மற்றும் ஹசரத் குதாமா பின் மலூன் மற்றும் ஹசரத் சாயிப் பின் மலூன் ஆகியோரின் சகோதரர் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் அப்துல்லா பின் உமர் அவர்களுக்கு உறவால் மாமா ஆவார்கள். ஹசரத் உமர் அவர்கள் இவர்களின் சகோதரியான ஜைனப் பின் மலூன் அவர்களுடன் திருமணம் செய்திருந்தார்கள். யசீத் பின் ரோமான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் அப்துல்லா பின் மலூன் மற்றும் ஹசரத் குத்தாமா பின் மலூன் அவர்களும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமிற்கு சென்று இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு முன்னரே இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் அப்துல்லா பின் மலூன் மற்றும் அன்னாரின் 3 சகோதரர்களும் ஹசரத் குத்தாமா பின் மலூன், ஹசரத் உஸ்மான் பின் மலூன் மற்றும் ஹசரத் சாயிப் பின் மலூன் ஆகியோர் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவர்களில் அடங்குவார்கள். அபிசீனியாவில் தங்கியிருந்த நிலையில் குறைஷிகள் ஈமான் கொண்டு விட்டதாக அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. அதனால் அவர்கள் திரும்பி வந்தனர். இதை பற்றி முன்னரும் நான் கூறியிருக்கின்றேன். அதாவது முஸ்லிம்களின் துன்பங்கள் உச்சத்தை தொட்டபோது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம், நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள், அங்கு அரசர் நீதிமான் ஆவார், அவரது ஆட்சியில் எவர் மீதும் அநீதி இழைக்கப்படுவதில்லை என கூறினார்கள். அக்காலத்தில் அபிசீனியாவில் வலிமையான கிறிஸ்துவ அரசாங்கம் நிலைபெற்றிருந்தது. அங்குள்ள அரசர் நஜ்ஜாசி அரசர் எனவும் அழைக்கப்பட்டார். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதனால் நபித்துவ வருடத்தின் 5வது ஆண்டில் 11 ஆண்களும் 4 பெண்களும் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து சென்றனர். அது அவர்களின் நற்பாக்கியமாக இருந்தது. ஏனால் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி தெற்கு நோக்கி பயணம் செய்தவாறு ஷுஐபா என்ற இடத்தை அடைந்தார்கள். அது அக்காலத்தில் அரபு நாட்டின் துறைமுகமாக கருதப்பட்டது. அப்போது அல்லாஹ் அவர்கள் மீது அருள் செய்தான். அவர்களுக்கு வணிக கப்பல் ஒன்று கிடைத்துவிட்டது. அது அபிசீனியாவிற்கு செல்வதற்கு முற்றிலும் தயாராக இருந்தது. ஆக முஹாஜிரின்கள் பாதுகாப்பாக அதில் அமர்ந்து பயணித்தனர். கப்பல் புறப்பட்டு சென்றது. அபிசீனியாவை சென்றடைந்ததும் முஸ்லிம்கள் மிக அமைதியுடன் வாழ்க்கையை கண்டனர். இறைவா இறைவா என கூறியவாறு அவர்கள் அநீதிகளிலிருந்து விடுதலை பெற்று வந்தனர். ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறியது போன்று அவர்கள் திரும்பி வந்தது ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. அதாவது முஹாஜிரீன்கள் அபிசீனியாவிற்கு சென்ற அதிக காலம் கூட கழிந்திருக்கவில்லை. ஒரு வதந்தி ஒன்று வேகமாக பரவியது. அதாவது அனைத்து குறைஷிகளும் மக்காவில் முஸ்லிம்களாகிவிட்டனர் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. மக்காவில் முற்றிலும் அமைதி ஏற்பட்டு விட்டது என்றும் கூறப்பட்டது. இந்த செய்தியின் விளைவு என்னவாயிற்று என்றால், முஹாஜிரீன்கள் சற்றும் சிந்திக்காமல் மீண்டும் திரும்பி வந்துவிட்டனர். அவர்கள் மக்காவிற்கு அருகில் வந்தடைந்த பிறகு அது தவறான செய்தி என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. முஹாஜிரீன்கள் அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதற்காக காஃபிர்கள் செய்த முயற்சியாக அது இருந்தது. இனி அவர்கள் மிக கடினமான தருணத்தை எதிர்கொள்ள நேரிட்டது. அவர்கள் அனைவருக்கும் வேறெந்த வழியும் இல்லை. சிலர் வழியிலேயே திரும்பி சென்று விட்டனர். மேலும் சிலர் மக்காவின் ஆற்றல் படைத்த சிலரின் இடைக்களத்தை பெற்றுக் கொண்டனர். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என வழிகாட்டினார்கள். ஏனைய முஸ்லிம்களும் ரகசியமாக ஹிஜ்ரத் செய்வதற்கு ஆயத்தமானார்கள். சந்தர்ப்பம் கிடைத்ததும் மெதுமெதுவாக முஸ்லிம்கள் மக்காவை விட்டு ஏறிக்கொண்டே சென்றனர். இறுதியில் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த முஹாஜிரின்களின் எண்ணிக்கை 100ஐ தொட்டது. அதில் 18 பெண்களும் மற்றவர்கள் ஆண்களுமாக இருந்தனர். அதேபோன்று
இரண்டாவது ஹிஜ்ரத்தும் நிகழ்ந்தது. எவ்வாறு இருப்பினும் அப்துல்லா பின் மலூன் முதல் ஹிஜ்ரத்தின் போது திரும்பி வந்தார்கள். பின்னர் திரும்பி சென்றார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. நமக்கு கிடைத்த அறிவிப்புகளிலிருந்து இவ்வாறுதான் தெரிய வருகின்றது. ஹசரத் அப்துல்லா பின் மலூன் ஹிஜ்ரத் செய்து பின்னர் மதீனாவை வந்தடைந்தார்கள். அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கும் சஹல் பின் உபைதுல்லாக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் அப்துல்லா பின் மலூன் மற்றும் ஹசரத் உத்பா பின் ஆமீர் ஆகியோருக்கும் இடையில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹசரத் அப்துல்லா பின் மலூன் தனது 3 சகோதரர்களான ஹசரத் உஸ்மான் பின் மலூன், ஹசரத் குத்தாமா பின் மலூன் மற்றும் ஹசரத் சாயிப் பின் மலூன் ஆகியோருடன் பதர் யுத்தத்தில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பங்கு பெற்றார்கள். ஹசரத் அப்துல்லா பின் மலூன் அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டில் தனது 60வது வயதில் மரணமடைந்தார்கள். அல்லாஹ் இந்த சஹாபா அந்தஸ்துகளை மென்மேலும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.